சாமானியர்களுக்கு வணக்கம். தேர்தல் நேரம், என்ன சொல்றது, பேசுவதற்கு நிறைய இருக்கு. எலெக்ஷன் பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. யார் யாரோட கூட்டணி போறா, யார் ஜெயிக்க போறா, எல்லாமே ரொம்ப அதிகமான நேரத்துல. ஆனா சமூகத்துக்காக பேச வேண்டிய விஷயமும் அடங்கி இருக்கு. எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் ஒண்ணு இப்போ இதா இருக்கு. ஏன்னா ஒரு 1.5 மாசம் முன்னாடி சுப்ரீம் கோர்ட் இந்த எலெக்ஷன் பாண்டை பத்தி ஒரு இது கொடுத்து எஸ்பிஐ நீங்க காமிக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. நேற்று எஸ்பிஐ எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல யார் யார் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி சப்மிட் பண்ணிட்டாங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம பேச போறோம். யார் நம்மளோட இணைந்திருக்கிறார் என்றால் சங்கர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சங்கர். வணக்கம் நாராஜ். சங்கர், முதல்ல இந்த எலக்ட்ரல் பாண்டுலாம் நம்ம பேசணும் நிறைய. பட் நிறைய பேருக்கு எலக்ட்ரல் பாண்ட் என்னன்னே தெரியல. நம்ம அதுல ஆரம்பிப்போம். ஸோ முதல்ல இந்த எலக்ட்ரல் பாண்ட்னா என்ன? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அரசியலும் பணத்தையும் நம்ம பிரிக்கவே முடியாது சொல்லலாம். கரண்ட் சிச்சுவேஷன்ல அரசியல் பணத்தையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. அரசியல்ல பணம் அதிகமா இருக்கு, அரசியல் கொஞ்சமாயிடுச்சு. அது மாதிரி இப்ப நடப்பு யுகத்துல அது மாதிரி மாறிடுச்சு வச்சுக்கோங்க. அதனால என்ன ஆச்சுன்னா எல்லாருமே கேஷை எல்லாரும் தெரியும். பிளாக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும்னா அரசியல்வாதிக்கிட்டு தான் போகும். ஏன் அரசியல்வாதியே ப்ரொடக்ஷன் பண்றாரு, அவர் தான் எலெக்ஷன்ல போடுறாரு அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். முன்ன 2019 தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஒன்று ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா எல்லாரும் கேஷ் கொடுத்தாங்க. எப்படின்னா 1000, 2000 அப்படி. அதாவது இதில் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு இது வச்சுருந்தாங்க, 2000 ரூபா, 20000 ரூபா. எனக்கு தெரியாது, கரெக்டாக ஞாபகம் இருக்குது. 2000, 20000 மாற்றினாங்க. 2000 ரூபாய்க்கு மேலே போனால் செக்கை கொடுக்கணும்னாங்க. அதை கொஞ்சம் ஏற்றி 20000 மாற்றுறாங்க. யார் மோடி வந்தவர்கள் அது 20000 மாற்றுறாங்க. 20000 ரூபாய்க்கு கீழே கொடுத்தா நீங்கள் கேஷ் கொடுக்கலாம், 20000 மேலே கொடுத்தா நீங்கள் செக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுலேயும் நிறைய திருமணம் என்னென்னமோ நடந்தது. அப்போ இவர் என்ன யோசிச்சாங்கன்னா, பார்லிமெண்ட்ல மோடி என்ன யோசிச்சாருன்னா, இதை ஒரு லீகல் மணியாக மாற்றிடலாம் இதை அப்படின்னு ஒரு யோசனை. இல்லைன்னா 2019 இது மாதிரி எலக்ட்ரோரல் பாண்ட் கொண்டு வந்துடலாம். எந்தெந்த கட்சிக்கு யார் யார் விருப்பமாக கொடுக்கணும், எலெக்ஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க டைரெக்டாக எஸ்பிஐலேருந்து ஒரு பாண்ட் வாங்கிக்கலாம். இப்போ நீங்களே வச்சுக்கோங்களேன், நாகராஜ் இருக்கீங்க, எனக்கு பிஜேபிக்கு ஒரு கட்சி நீங்கள் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 10000 ரூபா நான் கொடுக்கணும், நல்ல ஒரு கட்சி அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொருத்தர் திமுக ஒரு நல்ல ஒரு கட்சி, அதெல்லாம் நாங்கள் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் என்ன பண்ணணும்னா இப்போ டைரெக்டாக எஸ்பிஐல எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படின்னு வாங்கிக்கலாம். 10000 ரூபா, 20000, 50000, 1 லட்சம், 1 கோடி ரூபாய் அது மாதிரி பாண்ட் வாங்கி அவர் வச்சுக்கலாம். அதை அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எலக்ட்ரோரல் பாண்டுக்கு ஏன் இது கொண்டு வரணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை இன்கம் டேக்ஸில் காமிக்கலாம் நீங்கள் தைரியமாக. அதில் டிடக்ஷன் உண்டு அவங்களுக்கு, டிடிஎஸ்ல டிடக்ஷன் உண்டு அவங்களுக்கு. அது எவ்வளோ அரசியலுக்கு கொடுக்குறாங்களோ, காசு கொடுக்குறாங்களோ, பாண்ட் வாங்குறாங்களோ, அந்த பாண்டுக்கு இன்கம் டேக்ஸில் வேவேர் உண்டு. அது மாதிரி ஒரு ஸ்கீமை அதில் கொண்டு வந்திருந்தார் மோடி அவர்கள். 2019 வந்தது. 2019 2024 இது வரைக்கும் அந்த பாண்ட் வந்துட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ்க்கு ஒரு என்ன சொல்றது, நமக்கு காசே வர மாட்டேங்குது, காசுல எங்கே போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கவலை. இந்த எலக்ட்ரோரல் பாண்டு பிஜேபிக்கு தான் நிறைய போகுது, நமக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு கட்சியே இல்லைன்னா எப்படி காசு வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதனால இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் எவ்வளோ வந்திருக்கு, அதை என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்ட்டி வைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்ல முடியும், ஆனா யார் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் அதிகம் சொல்லணும்னு சொல்லி நேத்தி பண்ணிருந்தாங்க. அதுதான் ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தது. அதான் காங்கிரஸ் தரப்புல இருந்து கேஸ் போட்டிருந்தாங்க. இது மாதிரி அது ஓகே, யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்துடும். ஆனா யார் கொடுக்குறாங்க, அதன் மூலமே யாராவது பலன் அடைகிறாங்களா? ஏன்னா காங்கிரஸ்க்கு முன்னாடி இருந்த புத்தி இருக்கு. ஏன்னா அதானி கிட்ட அவங்க அம்பானி கிட்ட வாங்கியிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருப்பாங்களா இல்லையா தெரியாது வச்சுக்கோங்க, வாங்கியிருக்கலாம் அவங்க. நம்ம வாங்கின மாதிரியே இப்போ பிஜேபிக்கு நிறைய கொடுத்துருப்பாங்களோ, அதனால தான் ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம ராகுல் காந்தி அவர்கள் எதுக்கிறதால அம்பானி அதானி அம்பானி அதானி சொல்லிட்டே இருக்காரு. அதானி ஒரு 10000 கோடி கொடுத்துட்டாரா, 20000 கோடி கொடுத்துட்டாரா, 5000 கோடி கொடுத்தாரா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண முடியுமா அப்படின்னு காங்கிரஸ்க்கு ஒரு ஆசை இருந்தது. அதனால ஒரு கேஸை போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் அப்படி இப்படி ஓடி 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 போன வாரம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். அதை சாதாரண பெரிய ஜட்ஜ்மெண்ட். எஸ்பிஐ கழுத்து நெரிச்சு டேட்டா வாங்கின மாதிரி ஒரு டேட்டா வாங்கியிருக்காங்க. இல்ல முதல்ல எஸ்பிஐ கொடுக்க மாட்டோம். ஒருத்தனோட நம்ம ஆர்பிஐ ரூல்ஸ் படி
நம்மளால கொடுக்க முடியாது அது கொடுக்க முடியாது. ரெண்டாவது வந்து பார்லிமெண்ட்ல ஏற்றப்பட்ட சட்டம் அது மாதிரி, நீங்க கொடுங்க, அந்த டேட்டா வந்து நான் வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டோம் அப்படின்ற ரூல் தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல பார்லிமெண்ட்ல அது மாதிரி தான் ஒரு ஆக்ஷன், ஒரு என்ன சொல்ற, ஒரு ஆக்டே பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சட்டமே அதுதான், நீங்க கொடுங்க, அது வந்து யாருக்கும் தெரியாது, அதுதான் சட்டமே. ஆனா அது லீகல் டெண்டரா இருக்கும், இதுதான் சட்டமே. அதை வந்து ஜட்ஜ் அவர்கள் மீறினாரா அப்படின்றது நமக்கு தெரியல வச்சுக்கோங்க. அவர் ஜட்ஜ்மெண்ட்ல அது மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்ம ஜட்ஜஸ் அந்த மாண்புமிகு நீதிபதிகளை வந்து நம்மளால குற்றம் சாட்ட முடியாது. அதனால அது மாதிரி அதை பத்தி நம்ம பேசவும் வேண்டாம். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, இது மாதிரி எலக்ட்ரல் வாங்குறீங்க, எலக்ட்ரல் பாண்ட் வந்து எந்தெந்த கட்சி எவ்வளவு போகுது, அதே மாதிரி யார் யார் அது கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டாங்க டேட்டா. அந்த டேட்டா முதல்ல கொஞ்சம் டைம் ஆகுங்க அப்படின்னு டைம் தான் கேட்டாங்க எஸ்பிஐல. இல்லை எனக்கு நாளைக்கே வேணும் அப்படின்னு வந்து ஜட்ஜ் அவர்கள் கேட்டாங்க. நேற்று ஈவினிங் நினைக்கிறேன், நேற்று ஈவினிங் அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எந்தெந்த கட்சி எவ்வளோ வாங்கியிருக்காங்க, யாரு பே பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யாரு எந்த கட்சி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த டீல் இல்லை. அதாவது எந்தெந்த கட்சி எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. எந்தெந்த கட்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்க, யார் யார் எந்தெந்த கட்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுதான் ஒன்றும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணல. ரெண்டும் தனித்தனியாக டேட்டா வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷனோட சைட்டில் இருக்குது, அது ரெண்டுத்தையும் நம்ம எடுக்கலாம். இதில் ஒரு பியூட்டி இருக்குது, அதை முதல்ல நான் படிச்சிடுறேன். எந்தெந்த, அதாவது 2019 வாங்கிட்டு இருக்காங்க இந்த எலக்ட்ரல் பாண்டு. மொத்தமாக எவ்வளோ டோட்டல்னு பார்த்தீங்கன்னா 12,155 கோடி ரூபாய். 12,155 கோடி ரூபாய் வந்து எலக்ட்ரல் பாண்டா, 155 கோடி. ஆமா, பாண்டா வந்து எல்லா பார்ட்டியும் வாங்கியிருக்காங்க. ஆல் இண்டியா எல்லா பார்ட்டியும், இந்தியாவில் இருக்க எல்லா பார்ட்டிக்கும் காசு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2019 1761 கோடி ரூபாய். அடுத்தது 2020 363 கோடி ரூபாய். ஏன்னா அந்த 2019 எலெக்ஷன் முடிஞ்சதுல, அதனால அந்த இதில் அதிகமாக இருக்கு. 2019 2020 363 கோடி ரூபாய், 2021 1502 கோடி ரூபாய், 2022 பார்த்தீங்கன்னா 3704 கோடி ரூபாய், 23 4246 கோடி ரூபாய், இப்போ 24 571 கோடி ரூபாய். இது வரைக்கும் இந்த ஜனவரி மாசத்துலேருந்து இப்போ மார்ச் நேற்று வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அதில் 571 கோடி ரூபாய். மொத்தம் பார்த்தீங்கன்னா 12,155 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்கோம். யாரு, அதானி, அது எல்லா கம்பெனியும் சேர்த்து வச்சுக்கோங்க, எல்லா கம்பெனியும் சேர்த்து கிட்டத்தட்ட 12,155 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 19, 20, 21, 22, 23, 24 இந்த 6 வருஷம் இல்லை 5 வருஷம் வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டா. இது 6வது வருஷம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இது வந்து கொடுத்தவங்க லிஸ்ட். கம்பெனி வந்து அதே சைட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, எலெக்ஷன் சைட்ல பார்ட்டியோட கணக்கு இருக்கு, எந்தெந்த பார்ட்டி எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா 12,769 காமிக்குது. அது எப்படின்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு எப்படி நம்பர் டிஃபரன்ஸ் ஆகுது, அதான் அது தெரியல, ஒரு 600 கோடி ரூபாய் வித்தியாசம் வருது. அப்ப காங்கிரஸ் எப்படி சந்தேகம் கரெக்டா எடுத்துட்டு? சந்தேகம் இல்லை, ஏதோ டேட்டா மிஸ்மேட்ச் ஆயிருக்கும் வச்சுக்கோங்க. அந்த டேட்டாவை செக் பண்ணிருக்கணும், அதை அப்படியே வெளியிட்டு இருக்காங்க. அதாவது வாங்கின லிஸ்ட் அப்புறம் கொடுத்த லிஸ்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கோடி ரூபாய் வித்தியாசம் வருது. சரி, அதை விடுங்க, அது அடுத்தது பார்க்கலாம். 12,155 கோடி ரூபாய் தலை சுத்துது எனக்கு. அதுல ஒரு 200-300 ரூபாய் அப்படி ஆகதான் செய்யும். அது என்ன பண்ணும், ஏங்க நீங்களே ஒரு 10,000 அனுப்பும் போது ஒரு 200-300 ரூபாய் இப்படி ஆகும். பல பேரோட மணி கனெக்ட் பண்ணும்போது அது கனெக்ட்ல இதுவா இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக கூறுவது இது. ஜஸ்ட் 600 crores தான விடுங்க. நேத்து அறிவிச்சாச்சு 12,155 கோடி ரூபாய் நேத்து அறிவிச்சாச்சு. 12,155 கோடி ரூபாய் நேத்து அறிவிச்சாச்சு. இதுல நம்ம எல்லா பார்ட்டி என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம திமுக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நேஷனல் சேனல், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சேனலும் ஐயோ யார் யாருக்கு எவ்வளோ போச்சு, யார் யாருக்கு எவ்வளோ போச்சு, யார் யாருக்கு எவ்வளோ போச்சு, யார் அதிகமாக வாங்கினாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த லிஸ்ட்ல ஒரு டாப் 5 இருக்க நான் கொஞ்சம் படிச்சிடுறேன், அதை நம்ம பார்த்துருவோம். யார் யார் அதிகமாக வாங்கினாங்க, யார் யார் அதிகமாக வாங்கினாங்க, அதுக்கப்புறம் நம்ம அது அனலைஸ் பண்ணுவோம். கரெக்ட், டாப்ல யார் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்க. திருப்பி அந்த படத்தை சொல்லுங்க. 12,155 கோடி ரூபாய். ஓகே, அதுல ஏங்க போற போக பார்த்தா 100 ரூபா வச்சிருக்கோம்னா ஒண்ணுமே இல்லை போலியேங்க. மினிமம் 1 crore இருக்கணும் போலியேங்க அக்கௌண்ட்ல. என்னங்க வாழ்க்கை. அதுல முதல் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி ஆளுங்கட்சி நம்ம பிஜேபி 10 வருஷம் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 6,060 கோடி ரூபாய். 6,060 கோடி. ஆனா பிஜேபி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, 1,609 கோடி ரூபாய். ஒரே ஒரு ஸ்டேட்ல 1,609 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. அப்புறம் நம்ம காங்கிரஸ்
அது எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 1421 கோடி ரூபாய். என்னங்க காங்கிரஸ்க்கு கூட்டணியும் அனுப்பு வருது இல்ல, கேண்டிடேட்டும் போட தெரியல, ஜெயிக்கவும் தெரியல, காசு கலெக்ட் பண்ண தெரியும், தத்தி பசங்களா இருக்காங்களே. காசு வந்திருக்குங்க. 50 சீட்டுக்கு 1461 கோடிங்க. 50 சீட்டு இருக்காங்க மொத்தமே இருக்காங்க. ஓ அப்படி போறீங்க நீங்க. அப்புறம் நம்ம பாரத் ராஷ்டிர சமிதி யாரும் தெரியுமா உங்களுக்கு? பிஆர்எஸ் சந்திரசேகர் எவ்வளவு சின்ன ஸ்டேட் அது. அது அவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 1214 கோடி ரூபாய். ஏங்க இதெல்லாம் மக்கள் கொடுத்துருக்காங்க அந்த கட்சியை நம்பி, பிஜேபி நம்பி கொடுக்குறதுக்கு. எல்லா கம்பெனிலும் கொடுக்கலாம், மக்களும் கொடுக்கலாம், யார் இஷ்டப்படுறாங்களோ அவங்க கொடுக்கலாம். அது பொறுத்த வரைக்கும். அடுத்தது பிஜு ஜனதாதள். பிஜு ஜனதாதள் உங்களுக்கு தெரியும் யாருன்னு? ஒடிசா. 775 கோடி ரூபாய். எவ்வளவு? 775. பரவாயில்ல, ஒரு 3 வருஷமா 3 டேர்ம் ஆச்சியா? 3 டேர்ம் ஆச்சியா? 4 டேர்ம் ஆச்சியா? பரவாயில்ல, இது டீசென்டான நம்பர். அடுத்தது நம்ம தலைவர் திமுக இருக்காங்க. தலைவர் பாருங்க 639 கோடி ரூபாங்க. திமுகவா? ஆமாங்க. எனக்கு ஒண்ணு புரியலங்க. பிஜு ஜனதா தள் 4 வருஷமா கவர்மெண்ட்ல இருக்கான், அவங்களால வந்து 475 தான் பண்ண முடியுது. இது 3 வருஷம் கவர்மெண்டா? 3 வருஷம் கவர்மெண்ட். 3 வருஷம் 2019 கணக்கு 5 வருஷம் கலெக்ஷன் வாங்கிருப்பாங்கல்ல. ரைட். அந்த டைம்ல கலெக்ஷன் வாங்கிருப்பாங்கல்ல. 5 வருஷம். இது எல்லாமே 5 வருஷம் கேப்ல பண்ணதாங்க. ஆமா, எல்லாமே. இப்ப நான் முதல்ல சொன்ன 2019ல இருந்து ஆரம்பிச்சு எலெக்ஷன் கரெக்டா 2019 வந்துதா? ஆமா. அந்த எலெக்ஷன்ல ஆரம்பிச்சு இப்ப 5 வருஷம். அடுத்தது ஒய்எஸ்ஆர் 337 கோடி ரூபாய். 330 பரவாயில்ல. அப்புறம் தெலுங்கு தேச பார்ட்டி 218 கோடி ரூபாய். 218 கோடி. சரி. அப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டி, ஆம் ஆத்மி பாத்தீங்கன்னா 65 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் இல்ல, அதிமுக இதுவே இல்லையா? அதுதான் சொல்ல வர. நம்ம தமிழ்நாட்டு பார்ட்டியை பார்ப்போம். 6 கோடி ரூபாங்க. 6 கோடியே 5 லட்சம். மொத்தம் 6 கோடி தான் இருக்காங்க. 6 கோடியே 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு நம்ம ஆல் இண்டியா பார்ட்டி. ஆல் இண்டியா பார்ட்டி அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? 2019ல இருந்து 6 கோடி தான் வந்திருக்கு. 17ல இருந்து அவர் இதுல இருக்காரா? 17ல இருந்து ஏழை கட்சியா இருக்கு. 6 கோடி ரூபாய் தான் அவருக்கு வந்திருக்கு. டிஎம்கே எவ்வளவு வந்திருக்கு? 639. எதிர்கட்சியா இருந்தாரா அவர்? இப்ப 2019ல எதுவா இருந்தாரு? எதிர்கட்சியா இருந்தாரு. இதுல சங்கர் சார் நீங்க கேட்டீங்கல்ல, எப்ப ரைஸ் ஆயிருக்கு எப்ப கம்மியா இருக்கு செக் பண்ண முடியும். இயர் ஆன் இயர்ல இதா இருக்காங்க. இயர் ஆன் இயர்ல தான் நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. 2019ல அதிகமா இருக்கும். நான் சொன்ன பாத்தீங்களா முதல்ல டேட்டா பாத்தீங்களா? 2019ல 1766 கோடி ரூபாய். 2020ல 363 கோடி ரூபாய். ஏன்னா எலெக்ஷன் இதுவும் கிடையாது. அப்புறம் 21ல பாத்தீங்கன்னா எல்லா எலெக்ஷன் வந்துருச்சு. ஸ்டேட் எலெக்ஷன் நமக்கு வந்துருச்சா? நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் இருந்தது. அதுல 1502 கோடி ரூபாய் 21ல. அப்புறம் 22ல 3704 கோடி ரூபாய். அப்புறம் 23ல 4246 கோடி ரூபாய். அதாவது 24 வருது. அதனால முன்னாடி இருந்து கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அது வந்து 4646 கோடி ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இதுல நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்துட்டோம் யார் யாருக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்ற பார்த்தோம். அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு 6060 கோடி ரூபாய் வந்திருக்கு. இல்லங்க, பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு 6000 கோடி கம்மி. நான் விலாவரியா பேசுவோம் அதை பத்தி. நம்ம முதல்ல சம்மரைஸ் பண்ணிப்போம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்ப பார்ட்டி வைஸ் பார்க்க போறோம். சம்மரைஸ் சின்னதா பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இதை யார் அதிகமா கொடுத்தாங்கன்றதை நம்ம அதை வரிசையை பார்ப்போம். பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 6060 கோடி ரூபாய். ஆமா. அடுத்தது வந்து இப்ப பெரிய பார்ட்டி வந்தது வந்து நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ்க்கு, திரிணாமுல் காங்கிரஸ் 1609 கோடி ரூபாய். அப்புறம் வந்து 1400 கோடி ரூபாய் காங்கிரஸ்க்கு வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிஆர்எஸ் பார்ட்டிக்கு 1614 கோடி ரூபாய். இந்த 1000 கோடிக்கு மேல போனவங்க நான் சொன்னது எல்லாமே அதை மட்டும் எடுத்துவோம். ஆமா. அடுத்து 600 கோடியில வந்து நம்ம இவர் இருக்காரு, யாரு, நம்ம டிஎம்கே இருக்காரு. ஏடிஎம்கே வந்து 6 கோடியில இருக்காரு. இதுதான் வந்து பெரிய லிஸ்ட் வச்சுக்கோங்க. இப்ப யார் அதிகமா கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். நம்ம இப்ப எந்தெந்த கம்பெனியா இல்லாட்டி தனிநபரா யார் அதிகமா கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுல ரொம்ப ரொம்ப அதிகமா கொடுத்திருக்காரு ஒருத்தர். அவர் எவ்வளவு கொடுத்திருக்காருன்னா 1368 கோடி ரூபாய். அதானி இல்லையே, என்ன எல்லாம் அதான் எதிர்பார்த்தாங்க. காங்கிரஸ் அதானின்றாரு, இவரும் அம்பானின்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம மாண்பு முதலமைச்சர் எதிர்த்தால அம்பானி அதானின்னாரு. ஆனா அவருக்கு வேண்டியப்பட்டவர் கொடுத்திருக்காருங்க. யாரு தெரியுமா உங்களுக்கு? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஆனா பேர் சொன்னா உங்களுக்கு தெரியாது. நான் கம்பெனி பேர் சொல்றேன், ஆனா உங்களுக்கு தெரியுதா பாருங்க. ஃபியூச்சர் கேம்ஸ் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட்
உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருது? ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் லிமிடெட். இது யாரும் தெரியுமா இதோட ஓனர் உங்களுக்கு? ஃபியூச்சர் கேமிங் ஹோட்டல், இது எங்கேயோ கிராஸா இருக்கீங்க. ரம்மி வழக்குல தான் காசான பேராச்சு இது. காசான பேரு. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பேருக்கு யாருக்குமே தெரியாது. இந்த பேரை படிச்சா யாருக்குமே எதுவும் தெரியாது. ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல்ஸ் யாரோ ஒருத்தப்பா அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அவரு ஒரு முக்கிய புள்ளி தமிழ்நாட்டுல. ஓ, இப்ப இந்த 1000 கோடி எக்ஸ்ட்ரா அதிகமா 1368 கோடி ரூபாய், 1 கோடி 2 கோடி இல்ல, 1368 கோடி ரூபாய் இவர் மட்டுமே தனியா பாண்டு கொடுத்திருக்காரு. ஆனா அது என்னன்னா இப்ப யாருக்கு கொடுத்திருக்காரு? அதிகமா கொடுத்தவர் ஒரு தமிழருக்கு ஒரு பெருமைடா. தமிழன் சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லுடா. அவர் யாரு? லாட்ரி மார்டின். ஓ ரைட், தலை வைக்க வந்துட்டான். ஆமா, 1368 கோடி ரூபாய் சார். யாருக்கு அதிகமா கொடுத்திருப்பாரு? திமுக. நமக்கு தெரியாது வச்சுக்கோங்க. ஏன்னா டேட்டா நாளைக்கு வந்துரும்ல. ஏன்னா இன்னைக்குதான் அது ஒண்ணு சிங்க் பண்ணல. இல்லங்க, அதுதான் அந்த டேட்டா சிங்க் பண்ணி தான் கொடுக்க சொல்லிட்டாங்களே கோர்ட். சிங்க் பண்ணி கொடுக்க சொல்லிருக்காங்க. நமக்கு ஒண்ணு சிங்கிங் யாருக்கு அதிகமா கொடுத்திருக்காங்க நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். தெரியல, நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். அதனால நமக்கு தெரியும் 1368 கோடி ரூபாய் கொடுக்குறாருன்னா அவரு எங்க இருந்து கொடுத்திருப்பாரு, யாருக்கு கொடுத்திருப்பாரு அப்படி எல்லாம் போயிருக்கோம் நமக்கு தெரியும். அப்ப இப்ப இவ்வளவு கதறினாங்களே இந்த டிஎம்கேல இருந்து. அதான் நம்ம ஒண்ணுமே கொடுக்கலங்க. அப்ப 1368 கோடி ரூபாய் டைரக்டா எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு லிங்க் இருக்கு. யாருக்கு? நம்ம டிஎம்கேக்கும் மார்டின் அவங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. லிங்க் இருக்குன்னா அவங்க 2 பேரும் பிசினஸ் டிரான்சாக்ஷன் இருந்துக்கலாம். சரி, இல்ல விசிகே வேற வருமே. அப்போ அவரும் கொடுத்திருப்பாங்க. பெரிய மாநாடு திருச்சி நடத்துறாங்களே, தெரியாது அவங்களுக்கு? அந்த ஆதவன் பெரிய ஆதவனா கேசவன், அந்த புது பையன். அவர் யார்? அவர் மார்டினோட அக்கா பையனோ தம்பி பையனோ? மருமக பையங்க அவன். அக்கா, அதான் அக்கா பையன் தான் மருமக. மருமக பையன் அவர். அவர் எதுல இருக்காரு? அக்கா பையனும் மருமகனும் ஒண்ணுங்க. ஏங்க அப்படி பண்றீங்க? மருமக பொண்ணு கொடுத்திருக்காருப்பா அவரு. ஓ, அந்த மருமகன் சொல்றீங்களா? வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை, அவரு மாப்பிள்ளை பையன் சொல்லுங்க. மருமகன்னா அக்கா பையன். மாப்பிள்ளை விசிகா, இவரு நம்ம மார்டினோட மாப்பிள்ளை. தைரியமா சொல்லுங்க. விசிகா சேர்ந்திருக்காரு அவரு. ரைட்டு. பாண்ட் யார் அதிகமா கொடுத்திருக்காங்க? உங்களுக்கு அந்த கதை தெரியும்ல, விசிகா அந்த கதை தெரியும்ல உங்களுக்கு? 1368 கோடி ரூபாய். 1360 பாண்டு. ஓகே. இப்ப என்னன்னா அவர் உள்ள போனார்ல, ஆதவன் உள்ள போனார்ல, அவர் ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாராம் திருமாவளவனுக்கு. இப்படி கட்சி நடத்துங்க, அப்படி கட்சி நடத்துங்கன்னு சொல்லிட்டு. ஏமா காசு இருக்கிறதாங்க நடத்த முடியும் கட்சிய? இல்ல நீங்க நம்ம திருமாவளவன் இன்னுமே ஏத்துக்கிட்டது கிடையாது. சரி, நம்ம கொஞ்சம் டிவேட் ஆகணும். நம்ம இல்ல டிவேட் ஆல இந்த விஷயத்தை நம்ம பேசிடலாம். ஏன்னா இந்த ஃபேமிலி வரதுனால பேசி முடிச்சு நம்ம திரும்பி பாண்டிக்கே வந்துடலாம். மக்களும் ரொம்ப நம்பர், நீங்க 1000 2000 பாதி பேர் மயங்கி விழுந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக்கிட்டோம். விசிகான்ற கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கொள்கையோட ஆரம்பிச்ச கட்சி. அப்படி ஆரம்பிச்ச கட்சி நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி சார் கூட அடிக்கடி இன்டர்வியூ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு ஒரு நபர் கிட்ட போகுது அப்படின்னா இத்தனை வருஷம் உழைச்சவன் உழைப்பு என்ன? இத்தனை வருஷம் உழைச்சோட உழைப்பு என்ன? பிளஸ் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போஸ்ட் திருமாவளவனுக்கு அப்புறம் இந்த பார்ட்டி எப்படி போகுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேற யார் கையிலும் இந்த பார்ட்டி சிதறிடக்கூடாது அப்படின்னு எண்ணத்துலதான் இவங்களை இம்போஸ் பண்ணிருக்காங்கன்ற வார்த்தை சொல்றாங்க. அதனாலதான் சீட்டு கூட நடுவில் கேட்டாங்க. அவருக்கு ஒரு சீட் தனித்தொகுதியா ஒரு சீட் கேட்டாங்க. 2+1 2 உங்க சிம்பிள் 1 டிஎம்கே நிக்கணும், 1 அவனுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்காக தான் கேட்டிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா பாண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். சாரி சொல்லக்கூடாது. அது பாண்ட் அவங்க வந்திருக்கா இல்லையா அவங்க லிஸ்ட பாத்துட்டு நம்ம சொல்லுவோம். பாண்ட் வர கொடுத்துருக்க வாய்ப்பு இல்ல, பாண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம வரணும், வந்த பிறகு அதை சொல்லுவோம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. இந்த 1368 கோடியில திமுகவுக்கு எவ்வளோ, விசிகாக்கு எவ்வளோ, பிஜேபிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதிமுக எவ்வளவு கொடுத்துருக்காங்க. அதிகமா பாவங்க 6 கோடி ரூபாங்க. அது ஒரு பெரிய விஷயம் வச்சுக்கோங்க. இது மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ எனக்கு ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க, 6000 கோடி வாங்கிட்டாங்க பிஜேபி, 6000 கோடி வாங்கிட்டாங்க. எல்லாரும் மனசுலயும் அது இருக்கு, 6000 கோடி அப்படி சொல்றாங்க. நான் ஒரு சிம்பிள் ஸ்டேட் ஒரு கணக்கு சொல்றாங்க. இந்தியாவில மொத்தம் எவ்வளவு ஸ்டேட்டுங்க இருக்கு? 28 ஸ்டேட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு 28 யூனியன் டெரிட்டரி போட்டா 30 கணக்கு வச்சுப்போம். இந்த லட்சதீப் இந்த இதெல்லாம் சேர்த்து ஒரு கணக்கு வச்சிரும். 30 டிவைடட் பை 6000 சும்மா அப்படியே மேக்ஸ் போடுங்க. 6000 டிவைடட் பை 30 போடுங்க. நம்ம இதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்படணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் முடிச்சிருவோம். எவ்வளவு சீட்டு கணக்கு பண்ணுங்க. 300 சீட் ஆகுங்க. இல்லங்க, நான் அப்படி சொல்ல. 300 சீட் இவங்க எவ்வளவுங்க? 50 சீட்டாங்க. 50 சீட்டாங்க இருக்காங்க. இல்ல கரெக்டா 51 சீட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 50 சீட்ல இருக்காங்க காங்கிரஸ். எவ்வளவு டைம் ஆச்சு பாருங்களேன் நீங்களே. 1400 சீட் வச்சிருக்க காங்கிரஸ் 1000
1609 கோடி வச்சிருக்காங்க. 350 சீட் வச்சிருக்க பாஜக 6000 கோடி தான் வச்சிருக்கு. அப்ப 6 டைம் வச்சுக்கோங்க, 6 டைம்ஸ் வச்சுக்கோங்க. எவ்வளவு வரணும் இப்ப? 6000 கோடி வச்சுக்கோங்க ஆவரேஜா. 1000 இது 6000 கரெக்டா தான் இருக்குங்க. இங்க அதிகமா வாங்கிட்டாங்க. அதிகமா ஒண்ணு வாங்கலையாங்க. சரி, 50 சீட்டுக்கு 1600. சரி, என் தலையும் 600 வாங்கியிருக்காங்க. இங்க வருவோம், இங்க வாங்க, அந்த கணக்கை பேசுங்க. 39 அவங்கதான். அதுல காங்கிரஸ் எம்பி 9 பேர் தள்ளிடுங்க. இங்கேயும் கரெக்டா இருக்கு பாருங்க. ஆமா, காங்கிரஸ் எம்பி 9 பேர் தள்ளிடுங்க. அவன் அந்த லிஸ்ட்ல ஆட் ஆயிடுவாங்க. ஆட் ஆனா கூட இங்க வந்து 25 டிஎம்கே சிம்பிள் இருந்து 25 பேர். ஐஜேகே கூட அந்த லிஸ்ட்ல தான் லாஸ்ட் இயர் வரையும் அந்த லிஸ்ட்ல இருந்திருக்காரு. ஐஜேகே இப்பதான் மாறி இருக்காரு. சோ இந்த வருஷத்தோட 5 வருஷ கணக்குல தான் ஐஜேகே இந்த சைடு வராரு. சோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது கூட அங்க 25 சீட் இருக்கே. சோ 25 சீட் 600 டிவைட் பண்ணுங்க. இவர் வந்து ஒரு சீட்டுக்கு 60 கோடி வச்சுக்கோங்க. ஒரு சீட்டுக்கு 6 கோடியா? 6 கோடி. இவர் ஒரு சீட்டுக்கு 6 கோடி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 19 எலெக்ஷன் வச்சுப்போம். ஒரு சீட்டுக்கு 6 கோடி. இவர் எவ்வளவு வாங்கியிருந்தாரு? 38 சீட் வாங்கியிருந்தாரா? 6 × 38 போடுங்க. இப்பயே போட்டுறேன் சார். சாரி 6 18 180 200 கோடி வருமா? லைட்டா மூளை கன்ஃபியூஸ் ஆகுது. நான் ஜெனரலா மேக்ஸ்ல பெட்டர். நீங்க கொஞ்சம் லைட்டா நீங்க 1 கோடி 2000 3000 பேசும்போது குழப்பம். 38 × 6 228. ஆனா கிட்ட 600. சரி, ஓகே. இந்த எலெக்ஷனுக்கு சேர்த்து வாங்கியிருப்பாங்க. அசம்பிளி எலெக்ஷன் நடுவுல அதுக்கு சேர்த்து வாங்கிட்டாங்க. அதுக்கு சேர்த்து 234 தொகுதி போட்டுக்கோங்க. 6 கோடி எங்க இருக்கு? 600 கோடி எங்க இருக்கு? சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க ஒண்ணே யோசிக்கணும். பிஜேபிக்கு இதுல வந்து எம்எல்ஏ கணக்கு இல்ல. எவ்வளவு ஸ்டேட்ல ரூல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, எவ்வளவு ஸ்டேட்ல ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கும் அது கணக்கு இருக்குல்ல. இவங்க எல்லாம் ஒரு ஸ்டேட்ல தானே இருக்காங்க. எனக்கு முக்கியம் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம் இருங்க, நான் சொல்லிடுறேன். 6 கோடி 600 கோடியா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அதிமுக 6 கோடி தான் வந்தது? ஏன் அந்த திமுக 600 கோடி வந்தது? தெரியல. இது நம்ம யோசிக்கவே இல்லை. நான் முதல்ல சொன்ன ஞாபகம் இப்பதான் சொல்லி வச்சிருந்தேன். இப்பதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. லாட்டரி மாட்டுனா 1368 கோடிங்க. சோ இவர் 1368 கோடியை வந்து அப்படியே டிஎம்கே கொடுத்துட்டாரான்றீங்களா? இப்போ காங்கிரஸ்க்கும் டிஎம்கே பிரிச்சு கொடுத்துருக்காரு. பிரிச்சு கொடுக்கலாம் நமக்கு வச்சுக்கோங்க. அதிகமா இருக்கு, காரணம் இருக்கணும்ல. சரி, நீங்க மக்களே நீங்க சொல்லுங்க. லாட்டரி மாட்டில் இருந்து கட்சிக்கெல்லாம் 1368 கோடியை பிரிச்சு கொடுத்துருப்பார். உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். திமுக வந்து அதானி அவ்வளவு கொடுத்துருப்பாங்க, அம்பானி அவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக வந்து இப்ப 600 கோடி வாங்கியிருக்காங்க. நீ டேட்டாவை கொடு அப்படி கத்துனாங்கல்ல. எல்லாச்சும் அத காங்கிரஸ்காரங்க கத்துறாங்க, திமுக காரங்க கத்துறாங்க, இருக்க எதிர்கட்சி எல்லாம் கத்துறாங்க. சரி, சந்தோஷம். நீங்க 600 கோடி வாங்கியிருக்கீங்களே, நீங்க உங்க டேட்டா கொடுக்கலாமே. இப்ப ஒண்ணு எஸ்பிஐ கொடுக்கல. யார் இப்ப இல்ல ஒரே ஒரு வந்துடுறேன் அதுக்கு. எப்பவுமே நீங்க தான் குறுக்கிடுவீங்க, நான் குறுக்க வரேன். பிஜேபியோட டோட்டல் எம்பி என்ன, பிஜேபியோட டோட்டல் எம்எல்ஏ என்ன? கண்டிப்பா இவங்க எல்லாத்தோட 50 டைம்ஸ் அதிகம். அட்லீஸ்ட் 100. இப்போ பிஜேபி இங்க 39 இங்க டிஎம்கே 39 பேர் இங்க இருக்காங்க அப்படின்னா பிஜேபிக்கு எவ்வளோ? 300 பேர் கிட்டாங்க. 303 பேர் இருக்காங்க. ரைட். எம்எல்ஏ ஆளோ 1200 மேல அது. ஓகேவா? சோ 1200 303. ரைட். இந்த 303 × 6 போடுங்க. அது எங்கேயும் போய் வச்சுக்கோங்க. 303 × 6 சும்மா போடுங்க. 3018 1800 கோடி ரூபாய் ஆச்சு. 1800. ஓகேவா? 1200 + 1800 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 3000 கோடி. ஓகேவா? அதாவது ஒரு இதுக்கு 1 கோடியெல்லாம் போட முடியாது. 1 கோடி எப்போ 1 கோடி? அப்ப ஆவரேஜா பார்த்தா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நான் சொல்றது ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி சேர்த்து 2 கோடி ரூபா பிஜேபிக்கு. ரைட். இப்போ நம்ம டிஎம்கே கணக்கு எடுப்போமா? சும்மா இதே மாதிரி கணக்கு எடுப்போமா? 39 போடுவோம். டிஎம்கே 25 தான். 25 பேர் தான். மிச்சம் கூட்டணிக்கு போயிடும். 25 கூட்டணிக்கு போனாலும் போனாட்டி 15 கோடி கொடுத்தவங்க. அது தனிங்க. அது அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல காமிச்சிருக்கோம். 15 கோடி கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு. கம்யூனிஸ்ட் இந்த 15 கோடி, அவங்களுக்கு ஒரு 10 கோடி. அப்புறமாட்டு ஈஸ்வர நம்ம 39 கணக்கு எடுத்துப்போம். அப்ப நம்ம சொன்ன திமுக கூட்டணி, இந்தி கூட்டணி 30 தமிழ்நாடு மொத்தம் கணக்கு எடுப்போமே. 30 என்னங்க மேக்ஸ் எல்லாம் போட வச்சிட்டீங்களேங்க. நான் ஆபீஸ்ல கூட காலேஜ்ல கூட இவ்வளவு படிச்சது இல்லைங்க. 39 × 6 234 தமிழ்நாட்டுல. ஆமா, இது எதுக்கு நான் மேக்ஸ் பண்ணோம்? எல்லாத்துக்கும் தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே. 234 × 234 8 6 4 468. டிஎம்கே டோட்டல் ரெப்ரசன்டேட்டிவ் 468. இவங்க எவ்வளவு 600 வந்திருக்கா?
டிஎம்கே கரெக்டா தானே வந்திருக்கு. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு தப்பு தானே. இல்ல எனக்கு அது ஒரு விஷயம் இல்லைங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவங்க என்ன சொன்னாங்க, பிஜேபி வந்து யார் கொடுத்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதானி கொடுத்தாரா, அம்பானி கொடுத்தாரா, இல்லாட்டி வேற டாடா கொடுத்தாங்களா, இல்லாட்டி வேற ஏதோ கம்பெனி யாரெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இதுதான் வந்து காங்கிரஸோட திமுகவோட ஸ்டேட்மெண்ட். இந்த 6000 கோடி கொடுத்துருக்காங்களே, இது யார் யார் கொடுத்தாங்க, இவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்களே, இது யார் யார் கொடுத்துருக்காங்க, அதான் தெரியணும் அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட். நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிளா டிஎம்கேவோ இல்லாட்டி காங்கிரஸோ, டிஎம்கே எவ்வளோ வாங்கியிருக்கு, 600 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 1000 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. 1400 கோடி இருக்கு. உங்க லிஸ்ட் நீங்க கொடுக்கல சார். இந்த பாருங்க சார், 600 கோடியே நான் மார்டின் கிட்ட இருந்து இவ்வளவு வாங்கியிருக்கேன். தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ண சொல்லிருக்கு. தேர்தல் அறிக்கை நீங்க இண்டிவிஜுவல் இதுவும் கொடுக்கணும் சார். நீங்க கொடுக்கல சார். திமுக ஆஸ் அ பார்ட்டி, இவரு நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் சொல்லுவாரு, சூடு சொரணை ஏதாச்சும் இருந்தா இருக்கா அவங்களுக்குலாம் அப்படின்னு அடிக்கடி அந்த வார்த்தையை ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்திட்டே இருப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் மான சூடு சொரணை கேட்டு நான் அதெல்லாம் கேட்கல. நீங்க வந்து பிஜேபி கேட்குறீங்க, பிஜேபி தர மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்க கையில நீங்க வாங்கியிருக்கீங்களா சார் 600 கோடி ரூபா? அதுக்கு நான் மார்டின் கிட்ட இருந்து இவ்வளவு வாங்கியிருக்கேன், டிவிஎஸ் கிட்ட இருந்து இவ்வளவு வாங்கியிருக்கேன், மற்ற கம்பெனி கிட்ட இருந்து இந்த கம்பெனி கிட்ட இவ்வளவு வாங்கியிருக்கேன் இந்த வருஷம். நீங்க லிஸ்ட் ரிலீஸ் பண்ணீங்களா சார்? வெள்ள அறிக்கை கேக்குறீங்க. நான் நல்லவனா அதானே சார் சொல்லணும். வெள்ள அறிக்கைக்குள்ள திமுக கெட்டவன். அது வெள்ள அறிக்கை கிடையாது. நீங்க தான் சார் கோர்ட்டுக்கு போறீங்க. பிஜேபி அதிகமா காசு வாங்குது, அவங்க தான் நிறைய காசு வாங்குறாங்க, அவங்க தான் நிறைய செலவு பண்றாங்க. என்கிட்ட காசே இல்லை, நான் செலவு பண்றது காசே இல்லை என்கிட்ட அப்படி காங்கிரஸ் நம்ம இவர் கார்கே சொல்றாரு. நான் கேட்கறது ஒரே சிம்பிள் கேள்விதான். பிஜேபி தரமாட்டேது, ஓகேப்பா, நீ கோர்ட்ல போய் கேஸ் போட்டீங்க, கோர்ட்டு சொல்லிடுச்சு இதுதான்ப்பா லிஸ்ட், இந்த பார்ட்டி இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவங்க இவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஆனால் வந்து 2 சிங்க் ஆகலை. ஓகே, டிஎம்கே நீங்க தான் கோர்ட்டுக்கு கேஸ் போடுறீங்க, நீங்க தான் பிஜேபி திட்டுறீங்க, 600 கோடி வாங்கியிருக்கீங்களே, நீங்க லிஸ்ட் கொடுங்க சார். நீங்க இந்த கம்பெனில இருந்து நான் இவ்வளோ காசு வாங்கியிருக்கேன், இந்த 600 கோடியோட பிரேக்கப் இவ்வளோ, 2019 இவ்வளோ காசு இருந்தது. பிரைவசி கன்சோல் பிரச்சனை இருக்காது. அது எப்படி சார்? இப்போ நான் உங்களுக்கு 100 ரூபாய் தரேன்னு சொல்லுவாங்க சார், அது தெரியாமையே சார் கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது தெரியாமையே கோர்ட்ல ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. நம்ம அதை விமர்சனம் எப்படி பண்ண முடியும்? விமர்சனம் இல்லை சார், நீங்க கேக்குறீங்க அதுக்கு சொல்றேன் நான். பிரைவசி சொல்றீங்களா, அதுக்கு சொல்றேன் நான். அந்த பிரைவசி வேண்டாம், ஓபன் பண்ணுங்க அப்படின்னு தானே கோர்ட் சொல்லுது. அதை தான் நான் கேட்குறேன். நீங்க பிஜேபி கேட்குறீங்க நீங்க கொடுக்கன்னு, அவன் கொடுக்க மாட்டான்னு நல்ல கெட்டவன் வச்சுக்கோங்க. நீங்க நல்லவங்க தானே, நீங்க காமிங்க. நான் 600 கோடி ரூபா வாங்கியிருக்கேன்ப்பா, 2019 இவ்வளோ வாங்கியிருக்கேன், 2020 இவ்வளோ வாங்கியிருக்கேன், 2019 இவ்வளோ வாங்கியிருக்கேன், 22, 23, 24 வாங்கியிருக்கேன், இந்தந்த ஆளுகிட்ட நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் சொல்லுங்க. 600 கோடிக்கு சும்மா ஒன்றும் ஈஸியான காசு ஒன்றும் கிடையாதுல்ல. 600 கோடிங்க சிங்கிள் ஸ்டேட்ல வச்சுக்கிட்டு நீங்க 600 கோடி ரூபா வாங்குறீங்க. பிஜேபி ஆல் இண்டியா பார்ட்டி, அவங்க 6000 கோடி வாங்குறாங்க. 17 ஸ்டேட்ல ஆளுங்கட்சியா இருக்காங்க. எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்காங்க, எத்தனை எம்பி வச்சிருக்காங்க, எத்தனை ராஜ்யசபா எம்பி வச்சிருக்காங்க, எவ்வளவு மினிஸ்டர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆகும்லங்க. ஒன்னுல ஒரு ஸ்டேட் பார்ட்டி உங்களுக்கு 39 சீட் வச்சுக்கிட்டு நீங்க வந்து 600 கோடி ரூபா நீங்க வாங்கியிருக்கீங்க. அவங்க வந்து 2014 வின் பண்ணியிருக்காங்க, 2019 வின் பண்ணியிருக்காங்க, 2024 இப்போ வின் பண்ண போறாங்க. அவங்க 6000 கோடி வாங்கியிருக்காங்க. தப்பே இல்லையே, பெரிய மேட்டர். இது வந்து கன்னியாகுமரியில கும்முடி பூண்டி வழி பாலிடிக்ஸ் பண்ற நீங்களே 600 கோடி வச்சிருக்கும் போது, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வழி பாலிடிக்ஸ் பண்ற பிஜேபி 6000 கோடி வச்சிருக்க கூடாது? அதுதான் நான் சொல்ல வரோம். பாண்டை பத்தி இவ்வளவு பேசுறேன், இதை ஓபன் பண்ணி பேசுங்க. பாண்ட்ல கடந்த ஒரு வாரமா பிஜேபி திட்டிகிட்டே இருக்கு, பிஜேபி அதிகமா இருக்கான்னு. இவ்வளவு டேட்டா இதோ வெளியில வந்துருச்சு. இப்போ நீங்க பதில் சொல்லுங்க. 600 கோடி ரூபாய்க்கு நீங்க யார் என்னென்ன வாங்கினீங்க, எந்தெந்த கம்பெனி உங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க, நீங்க அந்த கம்பெனி ஃபேவர் பண்ணீங்களா? உங்க பாஷையில் நான் சொல்லணும்னா, அதானிகிட்ட காசை வாங்கிட்டு அதானி ஃபேவர் பண்ணிட்டாரு மோடி அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி நீங்க இந்த 600 கோடி வாங்கியிருக்கீங்களா, யார்கிட்ட வாங்கினீங்க, நீங்க யாருக்கு ஃபேவர் பண்ணீங்க அப்படி சொல்ல முடியுமா? அதுதானே பேச முடியாதுல்ல. கரெக்ட். ஆட்சிக்கு வரீங்க, அவங்க இது கொடுக்குறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்க, கட்சியை நடத்துறீங்க, அவ்வளவுதான். உங்க செலவுக்கு கட்சிக்கு காசு வாங்குறீங்க, நீங்க செலவு பண்றீங்க. அதுக்கு வந்து பிஜேபி குறை சொன்னா நீங்களும் வந்து காசு வாங்குறீங்க. எனக்கு தெரியும் வாங்காத கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக மட்டும் 6 கோடி வாங்கியிருக்காங்க. யாருக்கு நம்பிக்கை இல்லைங்க ஆட்சி வரும்ன்றதான். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு நாகராஜ். இப்போ நம்ம முதல்ல இவரை பத்தி நான் பேசிட்டோம் நிறையா. யாரை பத்தி பேசணும்னா இப்ப நம்ம மார்டின் அவர்களை பத்தி நிறைய பேசியாச்சு. இதுல முக்கியமா இன்னொரு கம்பெனி ஒண்ணு இருக்கு, கெவினேட்டர்
அப்படி ஒரு கம்பெனி இருக்கு. கவினேட்டர் ஃபுட் பார்க் இந்தியா பிரைவேட் லிமிடெட், வெஸ்ட் பெங்கால் பால் கம்பெனி. 195 கோடி ரூபாய், 195 கோடி ரூபாய். இது ஒரு கம்பெனி. அவங்க 3 குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. கெவினேட்டர், KEVENATAOR, கெவினேட்டர். நீங்க சொல்றது பால் கம்பெனி தானேங்க? பால் கம்பெனி இல்லைங்க, பால் வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி. அது கரெக்ட், மில்க் இண்டஸ்ட்ரி. 195 கோடி. அதோட ஒரு குரூப் கன்சர்ன் அது. ஆக்சுவலா அது அந்த குரூப் கன்சர்ன் மொத்தமா ஒரு 3 கம்பெனி இருக்கு. அந்த 3 கம்பெனி சேர்த்து எவ்வளவு கொடுத்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? 500 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. நம்ம மார்டினுக்கே டஃப் கொடுக்கறது ஒருத்தருக்கான் இந்தியால. ஆனா என்ன இவ அப்படி பண்ணாலும் இந்த நம்பர்ஸ் க்ளோஸா வரல. 1300. ஆனா அதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா உங்களுக்கு? அவரும் கல்கட்டா. இந்த கம்பெனி கல்கட்டா பேஸ்ட் கம்பெனி. சோ இந்த கம்பெனி கல்கட்டா. ஆமா, கெவினேட்டர் ஃபுட் கல்கட்டா இருக்குன்றீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட். கெவினேட்டர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் விக்கிறாங்க. பால், அப்புறமாட்டு வாழைப்பழம் விக்கிறாங்க. தெரியும். எல்லாமே விக்கிறாங்க. அவங்க வந்து இந்த 3 கம்பெனி வச்சிருக்காங்க. சோ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் கேமிங் அந்த கம்பெனியும் கல்கட்டால தான் இருக்கு. கெவினேட்டர் கல்கட்டால தான் இருக்காரு. நமக்கு தெரியும், அது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இது ஒரு புது கம்பெனி, நம்ம இதை பாக்குறோம். அது கெவினேட்டர்ன்ற கம்பெனி வந்து ஒரு குரூப் கன்சர்ன். அது வந்து இந்த என்ன சொல்றது, எலெக்ஷன் பாண்டுக்கு 500 கோடி ரூபாய் வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2017 இந்த கெவினேட்டர்னு அந்த கம்பெனிக்கு பாத்தீங்களா, ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆவின்னு சொன்ன பாத்தீங்களா, இங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டி கவர்மெண்டோட நடத்துது. அதே மாதிரி கல்கட்டால வந்து கம்பெனி பேர் வந்து மெட்ரோ டெய்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த இங்க எப்படி ஆவின் இருக்கோ அதே மாதிரி அங்க அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. அதுல 47% அதை வந்து இந்த கெவினேட்டர் கம்பெனிக்கு வந்து யாரு ஆட்சியில் இருந்தாங்க? மம்தா பானர்ஜி. அவங்க வித்துட்டாங்க. ஓ, கவர்மெண்ட் கார்ப்பரேட் சொசைட்டியை 47% ஷேர்ஸ் வந்து கெவினேட்டருக்கு வித்துட்டாங்க. ஓகே, ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட வந்த 47%ல ஒரு 15% எடுத்து சிங்கப்பூர் கம்பெனிக்கு வித்துட்டாங்க. ஆனா அந்த கம்பெனி வந்து எந்த கம்பெனி வித்தாங்கன்னு வெளியில வரல. இன்னும் நமக்கு தெரியல வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி யார் கம்பெனியா இருக்கும் அப்படின்னு தெரியல. சிங்கப்பூர் ஃபுட்டு டூரு ஃப்ரெண்டே லவ் மேட்ரே ஃபீல் ஆயிட்டா புள்ளற மாதிரி எனக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் அந்த ஸ்ரீலங்கால கூட தொழில் பண்ணுவாரு, அவர் தானே? அவரே தான். அவர் சிங்கப்பூர்ல இருந்து அங்க இருந்து தொழில் பண்ணார். அதாவது இங்க இருந்து காசு எடுத்து சிங்கப்பூர்ல இன்வெஸ்ட் பண்ணி சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வந்து ஸ்ரீலங்கால இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. கொஞ்சமா தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அது ஒரு நியூஸ்ல வந்தது. 25,000 கோடி ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து சிங்கப்பூர்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து ஒரு ஸ்ரீலங்கால இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. பெட்ரோலியம் ரிஃபைனரி தொழில் செய்யறவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் பாட்டு தொழில் செய்து பண்ணீங்க இது பண்றீங்க. சரிங்க, தொழில் செய்யறது நல்ல விஷயம் தான். 47% கவர்மெண்ட் வந்து கெவினேட்டருக்கு வித்தது சரிதான். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. அதான் நாங்க பிரச்சனை அங்க ஆகுது. 2018 என்ன பண்றாங்கன்னா, நம்ம அதிரஞ்சன் சௌத்ரி தெரியுமா உங்களுக்கு? அதிரஞ்சன் சௌத்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேர். ஆமா, கரெக்ட். சொல்லுங்க. யார் அவரு? காங்கிரஸ் எதிர்கட்சி எக்ஸ் இல்லங்க, இப்ப நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்காரு அவரு. அதிரஞ்சன் சௌத்ரி ரொம்ப ஃபேமஸான ஆளு. அவரு காங்கிரஸ்கார், அதுதான் அது முக்கியம். அவர் எதுவா இருக்காரு? காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்காரு கல்கட்டால. அது இல்லாம லோக்சபால எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. அவரு மம்தா பானர்ஜி மேல ஒரு கேஸா போடுறாரு. ஏன் போடுறாரு? நீங்க எப்படி இந்த மெட்ரோவை விப்பீங்க, மெட்ரோ டெய்ரிய 40% எப்படி நீ வித்தீங்க, ஏன் வித்தீங்க? ஏன் வித்தீங்கன்னா ஒரு 500 கோடி கொஞ்சமா இழப்பு ஏற்படுது. எதுக்கு? அரசாங்கத்துக்கு. ஓ, இந்த வித்ததுல இந்த டிரான்சாக்ஷன்ல லாஸ் டிரான்சாக்ஷன் இது. கவர்மெண்ட்டுக்கு 500 கோடி லாஸ். அவர் கேஸ் போட்டிருக்காரு 2018. இந்த கம்பெனி மேல கவர்மெண்ட் மேல கேஸ் போடுறாரு. எதை எடுத்து போட்டிருக்காரு? கெவினேட்டருக்கு ஏன் வித்தீங்கன்னு. இப்ப கெவினேட்டருக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன மேட்டர்? அது மம்தா பானர்ஜி பாவங்க, அவங்களே ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க. வீட்டுல இடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. போன வாட்டி கால் உடஞ்சு அப்படியே இதுல வீல் சேர்லயே வந்து ஓட்டு வாங்கி போனாங்க. இந்த வாட்டி படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்க எம்ஜிஆருக்கு அப்புறம். தெரியல, விடுங்க. அது நம்ம பேசக்கூட உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உண்மையா பொய்யோ நம்ம அதை நம்புவோம். அதை விட்டுருங்க. சீக்கிரம் இந்த மேட்டர்ல என்னன்னா, இதுதான் மேட்டர். சோ ஒரு 500 கோடி ரூபாய் அதாவது கஷ்டப்படுற ஒரு ஆர்கனைசேஷன் 500 கோடி லாஸுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வித்துட்டு போகுது
அப்படின்ற போது பெரிய சந்தேகத்தை ஏற்படுது. ஒரு 500 கோடி ரூபாய் வந்து டொனேஷன் கொடுக்குது அந்த கம்பெனி அவ்வளோ ப்ராஃபிட்டே இல்லை முதல்ல. அதில் ஒரு கம்பெனி இருக்கு, நந்தலால் லிமிடெட் சொல்லிட்டு. அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 1.84 கோடி. ஆனா கொடுத்துருக்க டொனேஷன் தெரியுமா, 185 கோடி. கம்பெனியோட ப்ராஃபிட் அவன் காமிக்கிறது 19-20ல 1.85 கோடி. 100 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா 185 கோடி ரூபாய்க்கு 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் சாரி 185 கோடி ரூபாய்க்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. எப்படிப்பா கொடுப்பாங்க அவங்க? இதுல இருந்து புரியுதா மேட்ரு உங்களுக்கு? எல்லாமே கலெக்டட் டு அங்கேயே போகுது, டெல்லி இது கல்கட்டாக்கே போகுது. எல்லாமே கல்கட்டா கிட்ட. நான் டாப் 2 மட்டும் சொல்லியிருக்கேன், மத்த எல்லாம் தெரிஞ்சு நிறைய இருக்கு வச்சுக்கோங்க, கம்பெனிஸ் நிறைய இருக்கு. எனக்கு இந்த டவுட்ல வந்ததுல இந்த 2 கம்பெனி வந்து எனக்கு டவுட்டா இருந்தது, அதனால அந்த கம்பெனி எடுத்தோம். இப்போ நம்ம பாண்டு புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முன்ன வந்து கேஷா கொடுத்துட்டு இருந்தாங்க, 2019 மட்டும் கேஷா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து லீகலா கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வராங்க. 2 விஷயத்துல லாபம் வருது. ஒன்னு பிளாக் ஒயிட் ஆக்கிட்டாங்க, 2வது பேங்க்குக்கு காசு வந்துடுது, 3வது வந்து அவங்களுக்கு இதுவும் இன்கம் டாக்ஸ் வேறும் கிடைக்குது. இப்படி ஒரு சிஸ்டத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க, பிஜேபிக்கு அதிகமா காசு வருது, அதிகமா காசு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் கேமிங் அப்படி பாத்தீங்கன்னா 6000 கோடி வருது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒருவேளை இந்த ஃபியூச்சர் கேமிங் அந்த கம்பெனி வந்து பிஜேபி காசு கொடுத்துருந்தா? அதாவது வெளியிட்டுங்க. சரி, ஓகே. நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே பேசணும், அவ யாரோட கொஞ்சம் பிஜேபியோட அதிகமா நெருக்கமானவர்கள் யாரும் நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் தமிழர், நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, அவர் ஒரு தமிழர். இந்தியா ஃபுல்லா வந்து அவர் ரிசர்ச் பண்றாரு, அசாம்ல இருக்காரு, கேரளால இருக்கு. இப்பதான் கொஞ்சம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ரைட்லாம் போனாங்க. இல்ல ரைட்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்தாங்க அவங்க வீட்டுல. கொஞ்சமா தான் ஒரு 400 கோடி 300 கோடி அதை பிடிச்சாங்க அவங்க. இதுல இந்த ரைட் அடிச்சாங்க. அது வருமான வரிக்கு அதிகமா கட்டலைன்னு சொல்லிட்டு ஒரு 500 கோடியே அதை பிடிச்சாங்க. அது ஒரு கம்பெனி தான். நீங்க அவங்க வெப்சைட் போயிருக்கீங்களா? நீங்க இல்ல பார்த்தே இல்ல. ஓபன் பண்ணீங்கன்னா உள்ளே போகாது, அப்படியே நிக்கும் அந்த சைட்ல. ஓபன் பண்ணீங்கன்னா அப்படியே நிக்கும். அதுக்கப்புறம் நீங்க எதை கிளிக் பண்ணாலும் எதுவும் ஓபன் ஆகாது. சரி, ஓகே. இங்க பாருங்க மக்களே, இது வந்து டூ மச் டேட்டா டு ப்ராசஸ். இது நம்ம கப் ஆஃப் டீ கிடையாது. பட் எதிர்கட்சிகள் செய்த அரசியல் இதை வைத்து செய்த அரசியலில் எதிர்கட்சிகள் வேண்டிய நபர்கள் தான் இதுல வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 பொசிஷன்ல இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கணக்கு போட்டு சொல்லிட்டோம், கிட்டத்தட்ட 3000 ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க பாஜக. அதுக்கு 6600 கோடி தான் வந்திருக்கு பாஜகன்னு போது நீங்க அதை சிந்திச்சு பார்க்கணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சங்கர். தேங்க்யூ வெரி மச். 12,000 கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க. 12,155 கோடி ரூபா, 12,155 கோடி ரூபா.